ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன, டேர்னிங் பாயிண்ட் என்ன, ஹிடன் சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட் மெசேஜ் என்ன வச்சுருக்காரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுங்க. சேனலோட கனெக்ட் ஆகுங்க, கார்டோட கனெக்ட் ஆகுங்க. உங்களோட ப்ரேயர் இருந்தால் கமெண்ட்ல பதிவிடுங்க. வந்துட்டாரு உங்களுக்கான மெசேஜ், சீக்ரெட் மெசேஜ். என்னப்பா 3 கால் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் உங்களுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. சில பேருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் புது லைஃப்காக கேட்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக ப்ரேயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். இன்னும் சிலருக்கு பிரசன்னம் பார்க்கணும், மகாகாளியோட அருள்வாக்கு நீங்கள் பார்க்கணும், டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைரக்ட் விசிட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் நீங்கள் வேணும்னா நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். சரியா? ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது, டைரக்ட் விசிட் கன்சல்டேஷனும் இருக்குது. பிரசன்னத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மகாகாளியோட அந்த அனுகிரகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அருள்வாக்கு கேட்கறதுக்கு ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டீங்க, டைரக்ட் விசிட் வேணும்னு சொல்லிட்டு, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணும்னு. அதனால நான் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். வாரத்தில் ஒரு முறை இது நான் கண்டக்ட் பண்ணுறேன். டைரெக்டாக எல்லாரையும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் அம்மனோட அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த அடுத்த 7 டேஸில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு ஏஞ்சல். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ட்ரஸ்ட் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஃபெய்த்தும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் உங்களோட பாசிட்டிவான அந்த திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யுவர் ரொமான்ஸ் லைஃப். இந்த ரீடிங் பார்க்குறதுல நிறைய பேர் லவ்வர்ஸ் நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டு நியூ லைஃப் வேணும்னு தான் கேட்குறீங்க. அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் ஓகேவா, அப்படி தான் தெரியுது. சில பேர் இப்போ இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸான ஜோனில் இருக்குது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். சில பேர் இப்போ ஒரு லவ் லைஃப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா மேரேஜ் லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் ட்ரஸ்ட் ஒருத்தியான்னு கவனிக்கணும். இந்த வரும் அடுத்த 7 நாட்களில் சில சைன் காமிப்பாங்க. ரெட் அலர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நீங்கள் செக் பண்ணுங்கள். அது உங்களை உங்களோட அந்த ஸ்பிரிட் கைட்ஸ், நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறேன்னா மூதாதையரோட அந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்குது. அதே மாதிரி ஏஞ்சல்ஸை நீங்கள் இது பண்ணுறீங்க, ப்ரே பண்ணுறீங்க, டிவைனை கனெக்ட் பண்ணுறீங்க. அதனால டிவைன் உங்களுக்கு சில சைன்ஸ் இந்த மாதிரி அலர்ட்னஸ் கொடுப்பாங்க. அந்த சைனை நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இந்த 7 நாட்களில் உங்கள் நபரை நீங்கள் ஜட்ஜ் அவங்க சரியான உங்களுக்கு இது கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப் சரி கிடையாதுங்கிறதுக்கு சில சைன்லாம் கொடுக்குறாங்க. அதை கவனித்து நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பாதுகாக்கப்படுவீர்கள். ஓகேவா? இந்த ட்ரபிள்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் ஆவீங்க. இல்லைன்னா சில பேர் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டுற மாதிரி தெரியுது. அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தில் போய் மாட்டாதீங்கன்றதை ஹைலைட் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டு
உங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு அமைதியாக பேசுனீங்கன்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாண்டிங்கை வந்து திரும்பவும் ரிவியல் பண்ணலாம். இதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓகேவா? பாண்ட் வந்து டீப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட பாண்ட் வந்து இப்போ வந்து டீப்பாக கிடையாது. ஒருத்தர் புரிஞ்சிக்காதனால தான் உங்களுக்குள்ள இந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஆம், உறவுன்னா ஒரு அன்பு பாசம் இல்லாம அப்படி போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள உங்களை பத்தின புரிதல், உங்களுக்கு அவங்கள பத்தின புரிதல் என்ன இருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உட்கார வச்சு பேசுனீங்கன்னா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரும் வாரம். ஓகேவா? சரி, ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? லெட் கோ பண்ணணும். நீங்க ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. ஒரு சிலர் இந்த வரும் வாரம் உங்க நபர் மேல ஒரு ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் எடுக்கிறது, இல்லைன்னா சிச்சுவேஷன் உங்க நபர் மேல ஓவரா கண்ட்ரோல் எடுக்கிறவங்க, நீங்க வந்து கிட்ஸ், கேர்ள் சைல்டு அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கும். அவங்களுக்கும் இதோட பாதிப்புகள்லாம் இருக்கும். இந்த சிச்சுவேஷனை வந்து அப்படியே கன் ஃப்ரீயா விடுங்க. நேச்சரோட அது நடக்கிறத வந்து பாசிட்டிவா நினைங்க. எல்லாம் சரியாகும். அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த 7 டேஸ், கம்மிங் 7 டேஸ் நீங்க வரணும். இல்லைன்னா இந்த பாண்டிங்ல ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், தேவையில்லாத அன்னெசசரி ஸ்ட்ரெயினை நீங்க கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சில பேர் வந்து உங்களுக்கான சோல்மேட் வேணும்னு சொல்லி தான் நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்க பிரேக் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கார்ட் வழியா அதான் சொன்னாரு. அதேதான் சில பேர் வந்து உங்களுக்கான உங்கள புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல நபர், எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கேட்குறீங்க. ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீ வந்து அஃபர்மேஷன் பிரேயர் எல்லாமே கேட்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் நீ பண்றதுனால அதுவே உங்கள 2 பேரையும் சேர்த்து வைக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கான சோல்மேட் அந்த மாதிரி ஒரு நபர் உங்க லைஃப்ல வருவாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். சில பேருக்கு வந்து நீங்க மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றீங்க. சில அடிக்ஷன்ஸ் இதுல கூட நீங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க. அத சரி பண்ணணும். இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பாதிக்கும். உங்களோட ஃபியூச்சர்லயும் அது பாதிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு சிலர் நீங்க வந்து ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க பாஸ்ட்ட பத்தி பேசாம, ஆம் பாஸ்ட்ல நடந்த நெகட்டிவான விஷயங்கள பேசாம இருக்கிறது நல்லது. ப்ளஸ்ஸான விஷயங்கள மட்டும், நல்ல விஷயங்கள மட்டும் பேசுங்க. அதுதான் வந்து இந்த பாண்டிங்கை சரி பண்ணும். சில பேருக்கு நீங்க வந்து உங்க நபரோட ஒண்ணா இருந்தாலும், திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்கள. என்கிட்ட பேசியே ஆகணும், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, அப்படிலாம் நீங்க இது பண்ணணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க சாதாரணமா உங்க மனசுல ஒரு விஷயத்த அவர்கிட்ட இப்படி கன்வே பண்ணா நல்லாயிருக்கும். அவங்க என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஏஞ்சல். அந்த மாதிரி அவங்க கிட்ட மனதார நீங்க பேசுனீங்கன்னா, அத ஏஞ்சல் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவருக்கு. ஓகேவா? ஆனா நேர்ல பேசும்போது கொஞ்சம் மூஞ்சி குடுத்து பேசாம, அவர் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு கன்னிங் பெர்சன் மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்களோட நபர். அதனால சொல்றாங்க. அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி இவர ஹேண்டில் பண்ணுங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட சொல்லிக் குடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு மேல உங்களோட பாண்டிங்க நீங்க தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆஸ் அ குருவா நாங்க வந்து எங்களோட டியூட்டிய செய்றோம். ஆஸ் அ ஏஞ்சலா அவங்களும் அவங்களோட டியூட்டிய செய்றாங்க. அங்க வந்து பவுண்டரிக்குள்ள, பிளே கிரவுண்டுக்குள்ள பிளேயர்ஸ் நீங்க தான் விளையாடணும். உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆ அதாவது உங்களோட ட்ரெய்னர், உங்களுக்கு வந்து கோச் என்ன பண்ணுவாங்க? விளையாட்டு சொல்லி தர கோச் வந்து உங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி, நீங்க எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, உங்கள விளையாட விட்டு, உடனே வந்து இப்போ ஒரு 11 பேர் இந்த டீம்ல இருக்கணும். ஒரு ஃபுட்பால் டீம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துன்னு போய் அப்படியே உங்கள வந்து செலக்ட் பண்ணி, "ஓகேப்பா உனக்கு எக்ஸர்சைஸ்லாம் தெரியும். உன்ன எடுத்துன்னு போய் அப்படியே விட்டுறேன். நீ போயிட்டு டீம்ல போய் சேர்ந்து விளையாடு." அப்படி சொல்லி விடல. அவங்கள முதல்ல வந்து நெறைய டெஸ்ட், பிராக்டிஸ்லாம் குடுத்து, அவங்க எப்படி விளையாடணும்னு ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ சொல்லிக் குடுத்து, அவங்க ரூல்ஸோட விளையாடுறாங்களா? இல்ல அவங்களுக்கு அந்த ஸ்டெமினா இருக்கா? அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க? அத சரி பண்ணி, அ எப்படி ஒரு ஆப்போனன்ட் கிட்ட வந்து அதாவது ஆப்போசிட் டீம் விளையாடும்போது எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணணும்? ஃபியர் இல்லாம எப்படி விளையாடணும்? எல்லா வித்தையும் கத்துக் குடுத்து ஃபீல்டுக்கு அனுப்புறாங்க. அந்த கிரவுண்டுக்கு போன உடனே, அங்க உட்காந்துக்கிட்டு என் குரு, "நீங்க இப்படிலாம் சொல்லிக் குடுத்தீங்க. ஆனா நான் இங்க பண்ண முடியல. வந்து பண்ணுங்கன்னு கூப்பிடுவீங்களா? 11 பேருக்கும் கோச் வந்து போய் அங்க நின்னு பிராக்டிஸ் குடுக்க முடியாது. வெளியில தான் குடுத்து உங்கள ட்ரெயின் அப் பண்ணி உள்ள அனுப்பணும். அங்க கீயா நீங்க தான் வந்து வொர்க் பண்ணணும். அதத்தான் நீங்க இப்ப செய்யணும்.
உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துட்டாங்க. ஆஸ் அ குருவா நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், அந்த நபரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு எப்படி எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் படிப்பேன். நான் வந்து எல்லா நேரமும் ஆன்சர் பண்ணல, நான் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் போடுற கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ரிப்ளை கூட கொடுக்குறேன். சில பேருக்கு வந்து நான் சஜஷனும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? சரி, இந்த அடுத்த வாரத்தில் உங்களுக்கு 7 டேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் எல்லாமே இந்த இதில் கொடுத்தாரு ஏஞ்சல். அதே நேரத்தில் ஆஸ் அ குருவா நானும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலிங் செக்ஷன் இருக்குது. தேவையற்ற பேக்கேஜஸ், கர்மா ரிலேட்டடான விஷயங்கள், பாஸ்ட் பெயின் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீலிங் செக்ஷன்லாம் அவைலபிள். அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸும் அவைலபிள். யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து அருள்வாக்கு கேட்கணும், அந்த மாதிரி அம்மன் மகாகாளியோட அந்த பிளெஸிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து பார்க்கறதுக்கான அந்த இதுவும் கொடுத்துருக்கேன், ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச்.